ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, பன்னீர் ரோஸ்ட்டில் குழந்தைக்கு தேவையான காது குத்தலுக்கு தேவையான மாலை எப்படி கட்டுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு நார் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு நாரும் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு கம்பி நார் எடுத்துங்க. அந்த மாதிரி நைஸாக இருக்கிற நார் எடுத்து இந்த மாதிரி சுற்றிங்க. உங்களுக்கு அப்படி சுத்த வரலன்னா முடி கூட போட்டுக்கோங்க. சாதாரணமாக முடி போட்டுக்கிட்டு இந்த மாதிரி ரோஜா எடுத்துக்கோங்க. ரோஜா எடுத்து இந்த மாதிரி வச்சுங்க. இந்த மாதிரி வச்சு இப்படி ஒரு கட்டு இந்த மாதிரி போட்டுங்க. கட்டு போட்டுங்க. அப்புறம் இன்னொரு ரோஜா எடுத்து இந்த இடத்துல வச்சு இதே மாதிரி இன்னொரு கட்டு போட்டுங்க. இந்த காம்பு மேலே பூ வைக்கணும். இந்த மாதிரி காம்பு மேலே பூ வச்சு மறுபடியும் ஒரு கட்டு ஒன்று போட்டுக்கோங்க. இப்படி போடும்போதே இப்படி கை சாதாரணமாக திரும்பும். அப்படி திரும்பலாம் நீங்கள் இந்த மாதிரி திரும்பிக்கிட்டு மறுபடியும் இதே மாதிரி வச்சுங்க. வச்சு இதே மாதிரி போடுங்க. இந்த மாதிரி வச்சு 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 போட்டுக்கினே வந்தீங்கன்னா சாதாரணமாக மாலை வந்துடும். நீங்களும் ஈஸியாக உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு, இல்லைனா உங்கள் சொந்தக்கார குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் மாலை போடணுன்னா நீங்களே போட்டுக்கலாம். நீங்கள் கடைக்கு போயிட்டு வாங்கணுன்ற அவசியம்லாம் இருக்காது. இதே மாதிரி வைங்க. வச்சுட்டு இப்படி போடணும். வச்சுட்டு இப்படி ஒரு கட்டு இதே மாதிரி வச்சு ஒரு சுற்றுங்க. இந்த மாலையை நம்ம எந்த ஒரு கலரும் வைக்காத ப்ளெயினாக போட போகிறோம். எந்த ஒரு கலரெலாம் வைக்க போகிறதில்ல. ஒரு ப்ளெயினாக இந்த மாலையை போட போகிறோம். இதே மாதிரி வச்சு 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 கட்டினே வரலாம். வைக்க போகிறோம், கட்டு போட போகிறோம். இதே தான். இப்போ நல்லா தெரியும் உங்களுக்கு. பூ வைக்க பாருங்க, கட்டு போட பாருங்க. பூ வைக்க பாருங்க, கட்டு போட பாருங்க. நாம் ஏற்கனவே ஒரு துண்டு போட்டோம். அதுதான் அந்த துண்டு. இப்போ மறுபடியும் இன்னொரு துண்டு போட போகிறோம். அது எப்படி போடுறோன்றதை பார்க்கலாம். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்படி போடுங்க. இப்படி வச்சு அவ்வளோதான். வச்சுமா இந்த தெரியுது பாருங்க, காம்பு மேலே இப்படி போட்டு அப்படி எடுக்க போகிறோம். அவ்வளோதான். இதே மாதிரி வச்சு காம்பு மேலே போட்டு இப்படி திருப்பினீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். இதே தான். இப்போ நம்ம வேகமாக கட்டிடலாம் இந்த துண்டையும். வைக்கிறோம். இந்த மாதிரி கட்டு போட்டுனே வரும். இதே தான்.
வைக்கிறோம், கட்டு போடுறோம், இப்படி வைக்கிறோம், இப்படி கட்டு போடுறோம், இப்படி திருப்பிக்கிறோம். அவ்வளோதான். திருப்பிக்கினே வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸி. அவ்வளோதான். வைக்க போகிறீங்க, கட்டு போட போகிறீங்க. இதே மாதிரி பூ வச்சு நம்ம கட்டு போட்டுக்கினே வரோம். இது நீங்களும் ஈஸியாக பண்ணலாம், ஒன்றும் கஷ்டமே கிடையாது. நான் வேகமாக காட்டுற மாதிரி காட்டணுன்னா கொஞ்சம் நாளாகும். நீங்கள் பொறுமையாகவே முயற்சி பண்ணி பாருங்க. உங்கள் ஊரில் பக்கத்தில் ஏதாச்சும் பூ இருந்தால் வாங்கிட்டு வந்து மார்க்கெட்லேருந்து இந்த மாதிரி கட்டி முயற்சி பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டுக்கு தேவையான மாலை நீங்களே போட்டுக்கலாம். அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம இதை விட பெரிய பெரிய மாலைங்கள்லாம் வரும். அதெல்லாம் பார்த்து நீங்கள் எப்படி போடுறோன்னு பார்த்து நீங்கள் கற்றுக்குங்க. நீங்கள் கற்றுக்கினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் போடுறதுல தான் இருக்குது. நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு அப்படியே போயிட்டீங்கன்னா ஒன்றும் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. நீங்கள் கட்டுறதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லைன்னாக்கா நாங்கள் எப்படி காட்டுறோம் அப்படின்றதாவது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோதான். கிட்டத்தட்ட முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். இருங்க, அளவு பார்த்துட்டு சொல்கிறேன். அளவு சரியாக இருக்குது. அளவு சரியாக இருக்குது. இது இப்போ நம்ம எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி எடுத்துங்க. இப்படி ஜாயின் பண்ணிவிட்டு இப்படி போட்டு இப்படி முறுக்கிடுங்க. இப்போ தெரியுதா நல்லா? இதே மாதிரி ஒரு நார் வச்சு இப்படி சுற்றிக்குங்க. சுற்றிக்கிட்டு இப்போ பண்ணுறேன் பாருங்க. இந்த மாதிரி பூ வச்சிட்டிங்களா, இப்படி இதே தான் பூ வைக்கிறீங்க, இந்த காம்பில் கட்டு போடுறீங்க. அதே தான் பூ வச்சுட்டு இந்த காம்பில் கட்டு போடணும். பூ வைக்கிறீங்க, இந்த காம்பில் அப்படியே கட்டு. இதே மாதிரி போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னாக்கா ரொம்ப ஈஸியாக வந்துடும். நான் என்ன போடுறது, நீங்கள் என்னோட இன்னும் நல்லாவே போடலாம். கற்றுக்கினீங்கன்னாக்கா ரொம்ப ஈஸியாக போடலாம். இந்த மாதிரி அகலமாக வச்சுருங்க. லாஸ்ட்டாக மட்டும் ஒரு சுற்று கொஞ்சம் அகலமாக வச்சு கட்டு போட்டுருங்க. இந்த மாதிரி முடி போட்டிங்கனாக்கா அவ்வளோதான், முடிஞ்சிச்சு.
இந்த மாதிரி நீங்களும் போடலாம்.